ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலான்னா, நான் வந்து ஒரு சாக்லேட் கம்பெனியில் வந்து சாக்லேட் போட்டுட்ருக்கேன். அங்கே வேலை பார்க்குறேன். கொடைக்கானல்னாலே ஹோம்மேட் சாக்லேட்டு தான் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் ஹோம்மேட் சாக்லேட் இன்றைக்கி எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். பார்க்கலாம். ஓகே. சாக்லேட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 150 வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 3 ஐட்டம் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் சாக்லேட்டில். அது இல்லாமல் சாக்லேட் வந்து ஒயிட்டு, மில்க்கு, டார்க்கு 3 இருக்குது. அந்த 3லேயுமே நாங்கள் நிறைய வெரைட்டி போடுவோம். இன்றைக்கி வந்து மில்கில் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு 3 ஃப்ளேவர் போட்டு காமிக்கிறேன். ஒன்று வந்து கேஷ்யூ நட்டு, அப்புறம் வந்து க்ரன்ச்சு, அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து க்ரன்ச்சுன்னு சொல்லுவோம். அது போட்டு மிக்ஸ் பண்ணி, அப்புறம் வந்து ப்ளைன் சாக்லேட்டு, இது 3 தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி பார் வந்து உடச்சிக்கணும். மெயின் வந்து சாக்லேட் டேஸ்ட்டாக இருக்கணும்னா வந்து அந்த பாரோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அது மாதிரி எங்கள் ஓனர் வந்து எப்பயுமே நல்ல குவாலிட்டியாக தான் எங்களுக்கு பார் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நிறையா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறதுனால ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் சாக்லேட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி பார் உடச்சிக்கணும். உடச்சி இப்போ என் ஃப்ரெண்டு தான் உடச்சி கொடுக்குறாங்க எனக்கு. உடச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது பாத்திரத்துலேயும் போடலாம். நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 கிலோ அப்படி போடுறதுனால 100 கிலோவுக்கு மேலே தான் போடுவோம். மேக்ஸிமம் அவ்வளோ போடுவோம். அப்படி போடுறதுனால எங்களுக்கு பாத்திரத்தில் போட முடியாது. அதனால நாங்கள் மெஷின்லேயே போடுவோம். மெஷின் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து நல்லா ஹீட் ஆயிரும். அந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த பாரை உடச்சி உள்ளே போடணும். உள்ளே போட்டு அது மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை நாங்கள் பிடிச்சி என்னென்ன கலந்து நாங்கள் போடணுமோ அதுக்கப்புறம் அப்படி போட்டுக்குவோம். இப்போது சாக்லேட் மெல்ட் ஆகி பிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளைன் பிடிச்சிட்டேன். ப்ளைன் பிடிச்சி ட்ரேயில் ஊற்றி காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் இப்போ பிடிக்கிறது வந்து இது வந்து கேஷ்யூ நட். அந்த குருணை இருக்குல்ல, கேஷ்யூ வந்து நாங்கள் குருணையாக இது பண்ணிக்குவோம் உடச்சி. அதை போட்டு இப்போ அதை வந்து வறுத்துக்குவோம். க்ளீன் பண்ணி வறுத்து அதை போடுவோம். அதை போட்டு இப்போ நான் உங்களுக்கு கேஷ்யூ நட்டு போட்டு இதை காமிக்கிறேன். இது கேஷ்யூ அவ்வளோதான். இது காஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா கட் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து சாக்லேட்டுக்கு வந்து ரெகுலராக போடுறவங்க தான் போடணும். அது மாதிரி கட்டிங் வந்து ரொம்ப மெயின். அந்த கட்டிங் சாக்லேட்டில் மட்டும் நிறைய வெரைட்டி கட் பண்ணுவோம். ஒவ்வொரு கடைங்களுக்கும் வெளியிலலாம் நாங்கள் கொடுக்குறதுனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி தர சொல்லுவாங்க. அதனால ஒரு 2-3 பேர் மட்டும்தான் சாக்லேட் கட் பண்ணணும். 3 பேர் சாக்லேட் போடணுன்னா 3 பேர் மட்டும்தான் சாக்லேட் கட் பண்ணணும். அப்புறம் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் இன்னும் நிறைய அங்கே ரெடி பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் இருப்பாங்க. இவங்க வந்து இப்போ கட் பண்ணுறாங்க. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தான். இவங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு 12 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. இந்த கட் பண்ணுற இந்த அக்கா இவங்களும் என்னோடய ஃப்ரெண்டு தான். இப்படி தான் கட் பண்ணி கொடுப்போம். இதுக்கு பேர் தான் கட்டிங் சாக்லேட்டு. அடுத்து வந்து இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கட்டிங் சாக்லேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறையா போடுவோம். இன்னும் வந்து ஃபில்லிங் போடுவோம், மோல்டு, அப்புறம் லாலிபப் போடுவோம். இன்னும் நிறையா இருக்குது. கேரமல் சாக்லேட்டு, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் வழக்கம் போல் மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் என்னோடய 2வது வீடியோ. ஸோ எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேனா என்னன்னு தெரியல. போக போக நானும் பழகிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.